பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will bless you and make your name great, you will be a blessing. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுப்பா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நீங்க முதலாவது நீங்க இயேசுப்பாவோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவுல இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நீங்க கடவுளோட நீங்க வச்சிருக்கணும். இன்னைக்கு நீங்க மற்ற மனுஷங்களோட தான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பயங்கரமா அப்படி ஐக்கியமா இருக்கிறீங்க. ஆனா கடவுளோட உங்களுக்கு அந்த ஒரு ஐக்கியம் இருக்குதா? ஒரு உறவு இருக்குதா? ஏசப்பா என்னை படைத்த தேவன், நான் அனுதினமும் நான் அவரை நேசிக்கணும், அனுதினமும் நான் அவரை துதிச்சு பாடணும், அனுதினமும் நான் அவரை தேடணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல, அப்படிதானே? ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கணும், ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும், எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஏசப்பாவை நம்ம நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய சமயம் நம்ம செய்கிறதே இல்லை. ஏசப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம வாங்கி 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 கடைசியில ஏசப்பாவே மறந்து போகிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அநேக மனுஷங்க இருக்கிறாங்க. ஏசப்பா உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நிச்சயம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்க ஏசப்பாவோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும், ஆனா அவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்களா? இல்ல, எனக்கு ஏசப்பா வேணும், ஆனாலும் எனக்கு ப்ரேயர் பண்ண முடியலையேன்னு சொல்லி ஏதோ ஒன்று ரீசன் சொல்லி தப்பிச்சிக்கிறதுக்கு தான் நீங்கள் வழி பார்க்குறீங்களே தவிர்த்து, நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், அவர் என்னை இவ்வளவு தூரம் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வருதா? இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க. என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் முதலாவது அவரை நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ரெண்டாவது, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஏசப்பா இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, உடனே சந்தோஷமாக ஆகி அப்படியே அவங்க ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தின்படி வாழ்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க? ஆனாலும் நிறைய பேர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, வேத வசனத்தின்படி என்னால் வாழ முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேற ஏதோ ஒரு பிளானட்டில் இருக்கிறேன் அப்படின்லாம் அவங்களே நினச்சிப்பாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க. பைபிளில் இருக்கிற வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, ஆனால் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா பிளஸ் பண்ணணும், ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தரணும்னு. நீங்கள் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழ்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்காமலே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது ரெண்டு விஷயம் இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பாவோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். காலையிலே எழுந்து ஏசப்பாவோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் எழுந்த உடனே ஏசப்பாவோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் இருக்கணும். ரெண்டாவது, வேத வசனத்தில் போடப்பட்டிருக்கிறதின் படி நீங்கள் வாழணும். இந்த வேத வசனத்தில் எப்படி வாழக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களோ அப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும்னு போட்டிருக்கிறாங்களோ அப்படி வாழணும். அப்போ வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழும்போது ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க ஏசப்பாவோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் தகப்பனே தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே முதலாவது உங்களை தேடுகிறதுக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிறாங்க. வேத வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இயேசுவே நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைங்களுடைய பேரை பெருமைப்படுத்துங்க. ஆண்டவரே நீங்க தகப்பனே பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாவோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார், உங்களுடைய குடும்பத்தின் நிலைமையை ஏசப்பா மாற்றுவார், உயர்த்தி வைப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க.
God bless you. Have a blessed day.